Hi students, இன்னைக்கு வீடியோவில் யூகேரியாட்டிக் செல்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு யூகேரியாட்டிக் செல்ஸ், பட் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியாது. பட் என்னன்னா யூகேரியாட்டிக் செல்லோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம், தென் செல் வால் செல் மெம்பரேன் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே, யூகேரியாட்டிக் செல் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ராப்பராக ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, டிஎன்ஏ சைட்டோபிளாசத்தில் இருக்கும், சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன். ப்ரோகேரியாட்டிக்கில் நேக்கடாக இருக்குது. ஓகே, சைட்டோபிளாசத்தில் அப்படியே டிஎன்ஏ இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்காது, மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் absent, but here well defined nucleus is present. Okay, membrane bound organelles are present. நமக்கு தெரிஞ்ச ஆர்கனல்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, vacuoles, lysosome, chloroplast, mitochondria. ஸோ இந்த மாதிரி மெம்பரேன் போர்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு இந்த செல்லுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், தனித்தனி சேம்பராக இருக்கும். ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சி யூகேரியாட்டிக் செல் இஸ் அ வெல் ஆர்கனைஸ்டு செல். செல்லுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் இவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, ஏடிபி ப்ரொடக்ஷனா மைட்டோகாண்ட்ரியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம், ரைபோசோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிக்கிறேன், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லிபிட் சிந்தசிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். கோல்கி apparatus நான் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பேக்கிங் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, செக்ரீட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கோல்கி apparatus அந்த வேலையை பார்க்கும். லைசோசோம், ஓ செல்லுக்கு வேலை முடிஞ்சு போச்சா, லைஃப் முடிஞ்சு போச்சா, நானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். லைசோசோம்ஸ் வந்து சூசைடல் பேங்க்னு சொல்லுவாங்களா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் கம்பார்ட்மெண்டலைசேஷன். பட் இந்த ஆர்கனைசேஷன் ப்ரோகேரியாட்டிக் செல் கிடையாது, பிகாஸ் அதுதான் ஃபஸ்ட்டு செல். ஓகே, பிகினிங் செல் அதான், ப்ரோகேரியாட்டிக் செல் இஸ் தி ஃபஸ்ட்டு செல். ஸோ அது அவ்வளோ டெவலப் ஆகலை. ஓகே, பட் யூகேரியாட்டிக் செல் இஸ் அ வெல் டெவலப்டு செல், வெல் ஆர்கனைஸ்டு செல்ஸ். ஓகே, அண்ட் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக் செல் தான். Amoeba is a eukaryotic cell. Fungi, eukaryotic cell. Plants, they are made up of eukaryotic cells. Animal, nama, eukaryotic cells. Okay? So, எல்லாமே eukaryotic cells தான். Prokaryotic na யாரு, only Monera. Bacteria மட்டும் தான் prokaryotic cell. ஈவன் நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பாருங்க, பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. பட் பிளான்ட் செல் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் there is a difference. ஓகே, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, செல் வால் இருக்கும் பிளான்ட் செல்ல, செல் வால் இஸ் present. ஓகே, செல் வால் இஸ் absent in animal cell. Chloroplast, plastids வந்து இருக்குமே, photosynthetic apparatus, plastids present in plant cell, but chloroplast absent, plastid is absent in animal cells. Okay, vacuoles வந்து என்னன்னா, செல்ல வேஸ்ட்லாம் இருக்குல்ல, வேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் vacuoles. அது லார்ஜ். ஓகே, vacuoles are occupies more space in plant cell. Okay, ஒரு சைட்டோபிளாஸ்மில் பார்த்தீங்கன்னா 80 to 90% vacuoles மட்டுமே இருக்கும் plant cell இருந்தால். பட் அனிமல் செல்லில் சின்னதாக இருக்கும், ஸ்மால். ஓகே, centrioles absent in plant cell. Centrioles வந்து is a important organelle. Okay, that is during cell division. Cell division அப்போ microtubules, அது spindle fibers ஃபார்ம் பண்ணும். ஓகே, centrioles. பட் சென்ட்ரியோல்ஸ் யார்கிட்ட இல்லை, பிளான்ட் செல்லில் இல்லை, பட் அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ், பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல் தான். ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே யூகேரியாட்டிக் செல், மேட் அப் ஆஃப் யூகேரியாட்டிக் செல். ஃபங்கை மேட் அப் ஆஃப் யூகேரியாட்டிக் செல், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஆல் ஆஃப் தம் ஆர் யூகேரியாட்டிக் செல். அண்ட் ஹியர் நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ ப்ராப்பராக ஒரு காம்பேக்டாக பேக் பண்ணி குரோமோசோமாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ, ஓகே, நியூக்ளியஸ் இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல், நமக்கு தெரியும். Okay, it is organized into a compact chromosomal structure. ஒரு chromosome structure. Okay, நான் ஒரு chromosome மாறி இருக்கும். See, DNA வேற chromosome வேற இல்லை, DNA தான் is a thread. அந்த thread ப்ராப்பராக பேக் பண்ணால், ஓகே, பேக் பண்ணுறதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் தேவை, அதை பேக் பண்ணி வச்சா அதை தான் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், காம்பேக்டாக இருக்கிற chromosomal structures அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூகேரியாட்டிக் செல் இன்ட்ரோடக்ஷன். நம்ம அடுத்து we will discuss about what, cell membrane. யூகேரியாட்டிக் செல்லில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேன் எல்லாமே ஒன்று தான். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் இருந்தால் தான் அது செல். ஓகே, செல்லுக்கு ஒரு பவுண்ட்ரி கொடுக்குறதே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஓகே, ஸோ இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டியில் பேஜ் நம்பர் 131 கொடுத்துருக்காங்க, அது போய் பாருங்கள். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஃபீல் த மெம்பரேன். ஓகே, ரெண்டு லேயர் இருக்கும். ஓகே, ரெண்டு லேயர் இருக்கும், பை லேயர் அப்படின்னு சொல்லலாம். செல்லுக்குள்ளே வந்து நிறைய ஆர்கனல் பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டட் பை மெம்பரேன். ஓகே, பிகாஸ் யூகேரியாட்டிக் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரேனோட ஆர்கனல்ஸ் இருக்கும்,
அண்ட் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலேயராக இருக்கும், டபுள் லேயராக இருக்கும். அண்ட் பிளாஸ்மா மெம்பரேனே டபுள் லேயர் தான். ஓகே, இது ஒரு லேயர். ஓகே, இது இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டபுள் லேயர், குளோரோபிளாஸ்டிக் டபுள் லேயர், ஈவன் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆல்சோ வாட் டபுள் லேயர், 2 லேயராக இருக்கும். ஓகே, ஸோ என்ன மாலிகுல்ஸ் தான் இருக்கும்? நீங்கள் பாருங்களேன், எண்ட் ஆஃப் த டே செல்லுக்குள்ளே பயோமாலிகுல்ஸ் தான் இருக்கும். பயோமாலிகுல்ஸ் இருந்தால் தான், மாலிகுல்ஸ் இருந்தால் தான் ஆர்கனல். ஓகேவா, ஆர்கனல்ஸ் இருந்தால் தான், ஆர்கனல்ஸ்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகி சேர்ந்தால் தான் அது ஒரு செல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ மாலிகுல்ஸ்குள்ளே வந்துட்டு பாருங்கள், என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், சுகர், 3மே இருக்குது. ஓகே, ஸோ லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரேனா லிப்பிட் பைலேயர், லிப்பிட் தான் மெஜாரிட்டியாக இருக்குது, பைலேயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான லிப்பிட் இருக்குது? லிப்பிட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாஸ்போகிளிசரைட். ஓகே, த டைப் ஆஃப் லிப்பிட் தட் இஸ் பிரசன்ட் இன் தி பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் பாஸ்போகிளிசரைட், பாஸ்போலிப்பிட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இட்ஸ் அ லிப்பிட். லிப்பிட்னா நம்ம நார்மலாக ஃபேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் பயோகெமிக்கலி இட் இஸ் கால் லிப்பிட். ஓகே, தண்ணியில் கரையாதா, வாட்டர் இன்சால்யூபிள், ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஸோ தட் இஸ் lipid. Okay, so lipid bilayer, the type of lipid present in the plasma membrane is phosphoglycerate. And not only lipid, protein is also present. Okay, protein இருக்கும். நீங்கள் பாருங்கள் அந்த டயக்ராமில் ப்ளூ கலர் மெம்பரேன் பைலேயர் இருக்கும், லிப்பிட். அதில் அங்கங்கே டாட்டாக இருக்கும் பாருங்களேன், ரெட் கலர் டாட், தட் இஸ் ப்ரோட்டீன். ஸோ அதான் மொசைக் மாதிரி இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. மொசைக் விஷன் அப்படின்னா, மொசைக்னாங்கிறது அங்கங்கே புள்ளியாக இருக்கிறதுக்கு பேர் தான் மொசைக். ஓகே, ஸோ ஒரு மெம்பரேனில், லிப்பிட் மெம்பரேனில் பைலேயரில் ப்ரோட்டீன் அங்கங்கே டாட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு மொசைக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க யார்? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஓகே, நிறைய மெம்பரேன் மாடல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் அக்செப்டட் ஃபேமஸ் மாடல் இஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல், தட் இஸ் ப்ரப்போஸ்டு பை சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். க்ரீனில் நான் க்ரீனில் எழுதியிருந்தாலே இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ பார்க்குறதுக்கு மொசைக் மாதிரி இருக்குது. மொசைக்னா என்னது? ஓகே, ஒரு 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 லிப்பிட் பேக்ரவுண்டில் ப்ரோட்டீன்ஸ் அங்கங்கே டாட்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஸோ இப்போ லிப்பிட்ஸும் இருக்குது, ப்ரோட்டீன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரென்சிக் ப்ரோட்டீன், எக்ஸ்டென்சிக் ப்ரோட்டீன் சொல்லலாம், இல்லைனா இன்டெக்ரல் ப்ரோட்டீன், பெரிஃபரல் ப்ரோட்டீன். அது என்ன சார் இன்டெக்ரல் ப்ரோட்டீன், பெரிஃபரல் ப்ரோட்டீன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ரெட் கலராக போட்டுருக்கிறது எல்லாமே ப்ரோட்டீன். இப்போ இந்த ப்ரோட்டீனை ஈஸியாக எடுத்துடலாம், பிகாஸ் இட் இஸ் நாட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி மெம்பரேன். இது பெரிஃபரல், வெளியில் அப்படியே மெம்பரேனோட அப்படியே லைட்டாக, லிப்பிடோட லைட்டாக அட்டாச் ஆகிருக்கு. இதுவும் பெரிஃபரல் ப்ரோட்டீன் தான். இட் கேன் பி ஈஸிலி ரிமூவ்டு. ஓகே, பட் இந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்களா, இட் இஸ் டிரான்ஸ்ஃபரஸ், குறுக்கால நல்லா பதிஞ்சிருக்கு பாருங்கள் லிப்பிடில். அப்போ இதை நம்ம பிரித்து எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதான் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, பேஸ்ட் ஆன் தி ஈஸ் ஆஃப் செப்பரேஷன். இப்போ லிப்பிடும் ப்ரோட்டீன் கலந்துருக்கு மெம்பரேனில், இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். எந்தெந்த ப்ரோட்டீனை நீங்கள் ஈஸியாக செப்பரேட் பண்ணுறீங்களோ தட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பெரிஃபரல் ப்ரோட்டீன். ஓகே, அண்ட் எந்த ப்ரோட்டீனை நம்மளால் பிரிக்க முடியும், பிகாஸ் தே ஆர் இன்டெக்ரல் பார்ட். ஓகே, ஸோ தே ஆர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன். அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இன்டெக்ரல் ப்ரோட்டீன். ஸோ இதான் ப்ரோட்டீனை பிரிச்சுட்டாங்க, இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அண்ட் பெரிஃபரல் ப்ரோட்டீன். ஓகே, ஈஸியாக செப்பரேட் பண்ணிட்டா அது பெரிஃபரல் ப்ரோட்டீன், கஷ்டப்பட்டு செப்பரேட் பண்ணா ஓகே அது பெரிஃபரல் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் லிப்பிட் பைலேயர். லிப்பிட்ஸ் இருக்குது, பாஸ்போலிப்பிட், ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே, அந்த ப்ரோட்டீனை எப்படி செப்பரேட் பண்ணுறதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்டெக்ரல் ப்ரோட்டீன் ஆர் பெரிஃபரல் ப்ரோட்டீன் பிரிக்கிறோம். சரி, எது சார் அதிகமாக இருக்கும்? whether the lipid composition will be high or the protein composition will be high அப்படின்னா it depends upon the cell. ஓகே, லிப்பிட் அதிகமாக இருக்குமா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குமானா அது செல்லை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்பிசியோட மெம்பரேனில், ஓகே, ஆர்பிசி ரெட் பிளட் செல் தானே, செல்னா அதுக்கு மெம்பரேன் இருக்கும் தானே, ஆர்பிசி மெம்பரேனில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 52% ப்ரோட்டீன் இருக்கும், 40% லிப்பிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த காம்போசிஷன் வேரிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி செல். ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, செல் மெம்பரேனில் லிப்பிட் அதிகமாக இருக்கலாம். ஓகே, பட் ஆர்பிசியோட மெம்பரேனில் யார் அதிகமாக இருக்கா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புக்கில். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் லிப்பிடோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இதில் இந்த பாயிண்ட் உங்களை ரொம்ப குழப்பம், பட் அது ரொம்ப ஈஸியான பாயிண்ட், ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு லிப்பிடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த லிப்பிடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும், ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்ல். ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக் மீன்ஸ் வாட்டர் லவ்விங். ஓகே, வாட்டரில் கரையும், தண்ணியில் டிசால்வ் ஆகும். ஓகே, டெய்ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரில் கரையாது, வாட்டர் ஹீட்டிங் அப்படின்னு அர்த்தம், வாட்டர் இன்சால்யூபிள். ஓகே, மெம்பரேனில் இருக்க லிப்பிடில் 2 பார்ட் இருக்குது, ஹெட்டு, டெய்ல்.
ஹெட் பார்ட் பாரு, இது வந்து லிப்பிட். இது வந்து ஒன்றும் பயந்துடாதீங்க. ஏன்னா அது ஒரு இது வந்து ஒன்றும் இல்லை. ஒரு ஃபேட்டி ஆசிட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபேட்டி ஆசிட் நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COOH, ஓகே, ஆர், ஓகே, சாரி, COOH, RCOH தானே ஃபேட்டி ஆசிட். ஓகே, இப்போ இங்கே ஃபேட்டி ஆசிட் பாருங்கள், இது வந்து ஹெட். இது COH வந்து இட்ஸ் அ வாட்டர் சால்யூபிள் குரூப். ஆறுங்கிறது என்ன சார் அப்படின்னா அலிஃபாட்டிக் சைட் செயின், CH3, CH2, CH2. இட் டிபெண்ட்ஸ். ஃபேட்டி ஆசிட்க்கு எவ்வளோ காம்பன் ஆட்டம் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட்னு ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதில் 16 காம்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், CH3 போட்டு CH2 14 தடவை எழுதணும். CH3, CH2 14 டைம்ஸ், COH. ஸோ அப்போ 16 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். CH3ல ஒரு CH2 நான் 14 டைம்ஸ் எழுதணும். ஹைட்ரோகார்பன் CH2. அப்போ 14 + 1 15 அண்ட் COHல ஒரு கார்பன் இருக்குது 16. இட்ஸ் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் இஸ் லிப்பிட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் டெய்லு. இது வாட்டர் இன்சால்யூபிள். வாட்டர் இன்சால்யூபிள் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோமா இல்லையா? ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து என்னது, வாட்டர் ஹீட்டிங் தானே, அதுதான் ஹைட்ரோஃபோபிக். இது வாட்டர் சால்யூபிள். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மெம்பரேனில் பாருங்களேன், டெய்ல் போர்ஷன், இதான டெய்ல் போர்ஷன். டெய்ல் போர்ஷன் ஆக்குபைஸ் தி சென்ட்ரல் பார்ட். இட் ஃபேஸிங் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த மெம்பரேன். மெம்பரேனோட சென்டரில் யார் இருக்கா? டெய்ல் இருக்கு, டெய்ல் பார்ட். ஓகே, அண்ட் மெம்பரேனோட அவுட் சைட், ஓகே, ஹெட்லாம் ப்ரொஜெக்டட் அவுட் சைட். ஓகே, அவுட் சைட் த மெம்பரேன். அவ்வளோதான். இந்த பாயிண்ட் ஒன்று ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இது செல் மெம்பரேன். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன். What is the function of cell membrane, sir? Function, what is cell membrane? நான் already told, it is a boundary. அதான் ஒரு boundary. ஓகே, இது இருந்தால் தான் செல். ஓகே, நீங்கள் மெம்பரேனை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சைட்டோபிளாசம்லாம் வெளியில் வந்துடும். அப்போ செல்லே கிடையாது, தண்ணி வெளியில் வந்துடும். ஸோ அப்போ ஒரு லேயர், ஒரு அவுட்டர் லேயர், இட்ஸ் அ பவுண்டரி. தட் மேக்ஸ் த செல், தட் டிஃபைன்ஸ் த செல். செல் மெம்பரேன்னா இது செல்லுன்னு சொல்கிறோன்னா இது ஏன் இடம், இது ஏன் இடம்னா பவுண்டரி இருக்குது, செல் மெம்பரேன். கிளியர்? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிரான்ஸ்போர்ட். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஓகே, இது இன்சைட் த செல்னு வச்சுக்கோங்க, அது அவுட் சைட் த செல்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஓகே மெம்பரேனை தாண்டி தான் உள்ளே வரணும். மெம்பரேனை தாண்டி தான். த டிரான்ஸ்போர்ட் இஸ் அக்ராஸ் தி மெம்பரேன். மெம்பரேனை தாண்டி தான் வரணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ் ஈஸியாக உள்ளே வந்துருச்சு அப்படின்னா it is simple diffusion. Simple diffusion. மெம்பரேனை கிராஸ் பண்ணி அப்படியே வந்துருச்சுன்னா அது சிம்பிள் டிஃப்யூஷன். ஓகே, இதே வாட்டர் மாலிகுல் மெம்பரேனை தாண்டி வந்துச்சுன்னா that is osmosis. That is osmosis. Suppose some substances இந்த புரோட்டீன் வழியாக வந்துச்சுன்னா, அதுக்கு தான் புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் வழியாக வந்துச்சுன்னா இட் இஸ் கால் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். வெரி சிம்பிள் சார். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே வேணாம், ரொம்ப போட்டு மண்டை குழப்பிக்க வேணாம், அவ்வளோதான். சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ். ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓகே, ஓகே, வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ் மெம்பரேனை கிராஸ் பண்ணி மெம்பரேனுக்குள்ளே புகுந்து டிஃப்யூஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் சிம்பிள் டிஃப்யூஷன். பட் சர்டன் சப்ஸ்டன்சஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன் உள்ள வரும். ஓகே, மெம்பரேன் அலோவ் பண்ணாது, பட் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன் உள்ள வரும். கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க, டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸில் படிப்பீங்க. ஓகே, அது வழியாக வந்துச்சுன்னா அது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். வாட்டர் மாலிகுல் அதே தான். வாட்டர் மாலிகுல் ஜஸ்ட் மெம்பரேனை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் ஆஸ்மோசிஸ். இது மூணுமே நம்ம பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். பாசிவ் டிரான்ஸ்போர்ட். எப்போ சார் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஹை கான்சென்ட்ரேஷன், வெளியில் ஹை கான்சென்ட்ரேஷன், உள்ள அவங்க லோவாக இருக்காங்க. ஸோ ஹை டு லோ நடந்தாலே தட் இஸ் பாசிவ். ஹை டு லோ நடந்தாலே வந்து பாசிவ்னா என்னென்னா, யூ நோ நீட் டு ஸ்பெண்ட் எனர்ஜி. ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா சரி, ஆப்வியஸாக கும்பல் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கும்பல் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம்ல, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேட்டரில் கதவை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தேட்டருக்கு வெளியில் நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் நிற்கிறோம். ஓகே, உள்ளே யாருமே இல்லை, அப்போ ஈஸியாக உள்ளே போயிடலாம்ல. ஸோ
உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிளே கிடைக்கலையா சார்? சி ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, புரியுதா? இப்போ எல்லாம் வெளில நிற்கிறோம். ஓகே, கும்பல் டிக்கெட் வாங்கி வெளில நிற்கிறோம். உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ கதவை திறந்தானே ஈஸியாக உள்ள போயிடலாம். ஸோ தட் இஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் வாட் சிம்பிள் டிஃப்யூஷன். ஐ மீன் passive transport. Without spending energy, the movement is happening. So passive transport, ரொம்ப சொல்லணும் அப்படின்னா the condition is high to low, high concentration to low concentration. So that is passive transport. So அதில் வந்து simple diffusion, facilitated diffusion, osmosis. இதில் வந்து வாட்டர் மூவ் ஆனால் அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். சப்போஸ் வந்து இப்போ நான் போலார் மாலிகுல், ஓகே, நான் போலார்னா சார்ஜ் இல்லாத மாலிகுல் மூவ் ஆனால் அது சிம்பிள் டிஃப்யூஷன். போலார் மாலிகுல்ஸை மெம்பரேன் விடாது, பட் யார் வழியாக உள்ளே வந்துடும்? ப்ரோட்டீன் வழியாக உள்ளே வந்துடும். ஸோ தட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஓகே, ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இன்கேஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம், ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்கே லோவாக இருக்குது, வெளியில் லோவாக இருக்குது, உள்ள ஹையாக இருக்குது, லோ டு ஹை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லோ டு ஹை டிரான்ஸ்போர்ட் பண்ணால் தென் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் எனர்ஜி. நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் என்னன்னு சொல்லணும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் சார். வெரி சிம்பிள் சார். பட் அதுக்கு ப்ரோட்டீன் தேவை, கேரியர் ப்ரோட்டீன் தேவை, பம்ப் தேவை. த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இஸ் வாட்? சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்ப் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஏன் ஆக்டிவாக நடக்குது அப்படின்னா லோ டு ஹை. இப்போ நம்ம வெளில நிற்கிறோம், வெளியில் 50 பேர் நிற்கிறோம், தேட்டருக்குள்ளே ஆல்ரெடி 100 பேர் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகணும், கஷ்டப்பட்டு தானே உள்ளே போகணும். ஸோ அப்போ லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் ஒரு மாலிகுலை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் எனர்ஜி. ஸோ தட் இஸ் வாட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் எதை தாண்டி நடக்குது? மெம்பரேனை தாண்டி நடக்குது. அவ்வளோதான் சார். ஸோ அப்போ மெம்பரேன் இன்வால்வ் இன் டிரான்ஸ்போர்ட். Active transport, passive transport. Passive na high concentration to low concentration. Active na low concentration to high concentration. Passive la simple diffusion, osmosis, water போறது பேர் osmosis. Then facilitated diffusion through a carrier protein. Okay. Whereas an active, it involves carrier protein low to high and with the expenditure of ATP. That is a very important part. So that is transport across the membrane. Next, we'll discuss about cell wall. Cell wall ஓட main function என்ன அப்படின்னா protection. Okay, generally the cell wall வந்து it is not present in animal cell இருக்காது, plant cell இருக்கும், protista இருக்கும். ஓகே, சில protista இருக்கும், fungiல cell wall இருக்கும். ஓகே, fungal cell having cell wall. Cell wall ஓட main function என்ன அப்படின்னா protection. Okay, and it is also involved in cell to cell interaction. Okay, cell to cell interaction நான் ஏன்னு சொல்கிறேன். And it gives a proper shape to the cell. செல் வால் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் அ நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் லிவிங்னு ஏன் சார் அங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் அது அவுட்டர் சரௌண்டிங்கோட எந்த இன்ட்ராக்ஷன்லையும் இருக்காது. இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்ட்ராக்ட் வித் தி அவுட்டர் என்வாயர்மெண்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டே மெம்பரேனை தாண்டி தான் நடக்குது. பட் செல் வால் வந்து இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் எனி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஐ மீன் இட் இஸ் நாட் கான்டாக்ட் வித் தி என்விரான்மெண்ட்டோட எந்த தொடர்புலையும் இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அ நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் அ ஷேப் அண்ட் இட் கிவ்ஸ் ப்ரொடக்ஷன் டு த செல். ஓகே, ஸோ அதான் மெயினாக செல் வால். செல் வால் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல், நமக்கு நல்லாவே தெரியும். யூகேரியோட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டிஸ்டால இருக்கும், சில ப்ரோட்டிஸ்டால செல் வால் இருக்கும். அப்புறம் ஃபங்கை, ஓகே, ஃபங்கல் செல் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் வாட்டர், செல் வால். ஓகே, அண்ட் பிளான்ட்ஸ், ஆப்வியஸ்லி பிளான்ட்லேயும் செல் வால் இருக்கும். ஓகே, இந்த காம்போசிஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். Plant cell wall is made up of cellulose, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் எக்ஸ்ட்ராவாக சில மாலிகூல்ஸ் இருக்கும், தட் இஸ் ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ திஸ் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் செல் வால் ஆஃப் பிளான்ட். இதே ஆல்கல் செல், ஆல்கேவும் வந்து ஃபங்கையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் ஆல்கேவும் வந்து பிளான்ட் கிங்டமில் தான் வரும். ஓகே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் முன்னாடி நீங்கள் ஆல்கே படிச்சிருவீங்க. பட் ஆல்கே வந்து என்ன சொல்கிறது, பட் அதுக்கு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் அது பிளான்ட் கிங்டமில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, பிகாஸ் ஏன்னா அது ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். ஸோ மெனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் யாரு கூட ஒத்து போகுது, பிளான்ட்டோட ஒத்து போகுது. ஓகே, ஸோ இப்போ ஆல்கல் செல் வால் அங்கேயும் என்ன தான் இருக்குது, செல்லுலோஸ் தான் இருக்குது. செல்லுலோஸ், அப்பார்ட் ஃப்ரம் செல்லுலோஸ் கேலக்டன்ஸ், மேனன்ஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட் மினரல்ஸ் இருக்கும். ஓகே,
தென் ஃபங்கல் செல் வால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கைட்டின். சி செல் வால் அப்படின்னாலே செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட். இப்போ செல்லுலோஸும் பாலிசாக்கரைட் தான், கைட்டினும் பாலிசாக்கரைட் தான். ஓகே, பாலிசாக்கரைட் மீன்ஸ் இட்ஸ் a carbohydrate. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. பட் டிஃப்ரெண்ட் பாலிசாக்கரைட். ஓகே, பிளான்ட்ல செல்லுலோஸ், ஃபங்கைல கைட்டின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் வாட்? செல் வால். அண்ட் லாஸ்ட்டாக முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 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 பிளான்ட் செல்லுக்கும் இன்னொரு பிளான்ட் செல்லும் க்ளூ, ஓகே, ஒட்ட வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூ இஸ் கால் லேமல்லே. ஓகே, மிடில் லேமல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் லேமல்லேயும் செல் வாலும் சேர்ந்து தான் இந்த ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணுது. திஸ் ஜங்ஷன் இஸ் கால்ட் as வாட்? பிளாஸ்மா டெஸ்மேட்டா. ஓகே, ஸோ அந்த லைன் வரும் பாருங்க, மிடில் லேமெல்லா அண்ட் செல் வால் டிரான்ஸ்வர்ஸ்ட் பை பிளாஸ்மா டெஸ்மேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல் வால் வந்து செல் வால், ஓகே, ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏன்னா பிகாஸ் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ த்ரூ பிளாஸ்மா டெஸ்மேட்டா பிளான்ட் செல்லில் டூ adjacent cells are glued by middle lamellae and cell wall transversed by plasma desmata அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஜங்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறா? செல் வால் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் ஆர் present in the cell wall. ஓகே, ஸோ இது கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து யூகேரியாட்டிக் செல்லில் செல் மெம்பரேன், செல் வால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.